உலகத்திற்கெல்லாம் மூத்த மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ். உலகத்தின் பல்வேறு மொழியில் அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிற மொழி தாய்மொழி தமிழ். இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி ₹1 இல்லை. ஆனால் பேசப்படாத ஒரு மொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கப்படுகிறது. ஆக இங்கே நம்முடைய கீழடி அகழ்வாராய்ச்சி இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. நம்முடைய கொடுமணல் அகழ்வாராய்ச்சிக்கான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது. பூம்புகார் அகழ்வாராய்ச்சி தொடங்கப்படவில்லை. இது எல்லாம் தமிழ்நாடு, தமிழர், தமிழுடைய பெருமைகள் உலகளாவிய சென்றடைவதை தடுக்கின்ற ஒரு உள்நோக்கம் கொண்டதுதான். ஆனால் வாயளவில் உதட்டளவில் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு போய் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவார். திருக்குறளை தப்பாக பேச முயற்சிப்பார். ஆனால் இது எல்லாம் வெளி வேஷமே தவிர உண்மையாக தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் ஒன்றிய அரசு நடத்துகிற கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஆரம்ப எல்கேஜி முதற்கொண்டு +2 முடிச்சுட்டு வெளியே வர்ற வரைக்கும் ஒரு பாடமொழியாக கூட தமிழ் மொழி இல்லை. உங்கள் அனைவருக்குமே தெரியும். சிபிஎஸ் பள்ளிகளில் அது மாதிரி இன்னைக்கு எல்கேஜிலிருந்து உயர்கல்வி வரையிலும் ஒரு பாடத்திட்டத்தில் கூட தமிழ் படிக்காமலேயே இன்னைக்கு பட்டம் பெறலாம் என்கிற ஒரு அவலம் இந்த மாநிலத்தில் நிலவுது. ஆக பிரிதொரு மொழி தேசிய இனங்களின் தாய்மொழியை அழித்து முற்றுமுழுமாக இந்தியை திணித்து இன்னைக்கு இந்திக்காரர்களின் திணித்து ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஓட்டுரிமை என்று இன்னைக்கு கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு பல லட்சக்கணக்கான வடமாநிலத்தவர்கள் வருகின்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. ஆக இந்திய நாட்டின் குடிமகன் அனைவருக்கும் வாக்களிக்க வேண்டும், அந்த உரிமை தரப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது தத்தமது மாநிலத்தில் தத்தமது நாட்டுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தத்தமது நாட்டுடைய முதலமைச்சரை தேர்வு செய்கின்ற உரிமைதான் அந்த மாநில மக்களுக்கு வழங்கப்பட வேண்டுமே தவிர புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வந்து பணி நிமித்தமாக வாழக்கூடிய அது சமீபத்தில் கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் இந்த நாட்டில் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக பணியாற்றக்கூடிய தமிழ்நாடு, தமிழர் வேலை, தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக போராடுகின்ற அரசியல் கட்சிகளை அரசியலுடைய தளத்திலிருந்து அகற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. கரையோ அழுக்கோ மனசுல இல்லாம துணியில மட்டும் இருக்கட்டும், அத நாங்க நீக்கிடுறோம். கவலைப்படாத கண்ணா, இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் லெபனான் தான்.